மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு எப்படியாவது கார்த்தியை ஏமாற்றி அந்த வீடியோவை வாங்கலாம் அப்படின்னு தான் கார்த்திகிட்ட தனா மாதிரி நடிச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாரு தனா, உன் வீடியோவை நான் அப்படி வச்சு என்றைக்குமே மிரட்ட மாட்டேன். நீ இப்போ கூட சொல்லு, அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, இதுதான் சரியான சான்ஸ் இவங்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்குறதுக்கு அப்படின்ட்டு ஃபோனை வாங்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம கார்த்தி ஃபோனை கீழே போடுறாரா. அப்போ மாயா ஃபோனை எடுக்க போகும்பொழுது அவங்க தலையில் போட்டிருக்க முக்காடு வலிக்கிறது. இதை வந்துட்டு கார்த்தி பார்த்துறாரு. ஏய், நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட தனாவை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு நினைச்சியா? உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட நான் தனாவை எப்படி அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்கடி, அந்த வீடியோவை வெளியில விட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனா மாயா கிட்ட இருந்து அந்த போனை பிடுங்க பார்க்க, அப்ப நம்ம மாயா வந்துட்டு போனை வந்துட்டு பிடுங்கும் பொழுது போனு கீழே விழுந்துருது. அப்ப நம்ம மாயா கார்த்தியோட கை பிடிச்சு, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ஆரம்பத்துலேருந்தே நீ இந்த ஊருக்குள்ள வந்திருந்தப்ப எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2-3 டைம் உன்னை பார்த்துருக்கேன். ஆனால் நீ எல்லாம் எனக்கு ஒத்து வர மாட்ட, நீ எனக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு நினச்சிதான் உன்னை வந்துட்டு நான் அதிகமாக பார்க்காம இருந்தேன். ஆனால் தனா ஒரு கிராமத்து அழகி அப்படின்னா நீ ஒரு சிட்டி அழகி அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா டென்ஷன் ஆகி, சீ, உனக்கு வெக்கமா இல்லையா? என்னடா இப்படி மட்டமா பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் வந்துட்டு எப்படியாவது தனவை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்ப நடக்காது. அதுக்கு முன்னாடி ஒன்னு அடையணும். நீ எப்பவுமே என் கையில சிக்க மாட்ட, ஆனா இன்னைக்கு என் கையில சிக்கியிருக்க. உன்னை நான் அனுபவிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சியாகி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, இப்படி கேவலமா பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு மாயா கார்த்தியை பேச, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, பேச வேண்டியதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன்ன மாதிரி ஒரு அழகிய எப்படி சீனு வந்துட்டு இத்தனை நாள் விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, நீ எல்லாம் மனுஷனா நீ அப்படின்னு சொல்லி பேச, அப்ப கார்த்தி வந்துட்டு மாயா கிட்ட உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை துரத்த, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என் பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயம் உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சாதானே? இங்க பாரு, எப்படியும் ஒன்று அனுபவிச்ச பிறகு அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ரகுராமும் அந்த ஜானகியும் சாக போறாங்க. முக்கியமா இத்தனை நாளும் எங்க அத்தை எவ்வளோ அவமானப்பட்டாங்க, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, நீ எல்லாம் மனுஷனே இல்லை, நீ எல்லாம் மிருகண்டா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி மாயாவை துரத்த ஆரம்பிக்கிறாரு. மாயா வந்துட்டு கார்த்திகிட்டேருந்து ஓடுறாங்க. அப்ப ஒரு சேர் கிட்ட போகும் பொழுது மாயா கீழே விழுந்துடுறாங்க. அப்ப கார்த்தி மாயா பக்கத்துல வரும் பொழுது நம்ம மாயா கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இன்னுமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்தி மாயாவோட கை பிடிக்கும் பொழுது மாயா டக்குன்னு போயிட்டு பீரோல்ல அடிபட்டுறாங்க. இதனால மாயாவோட தலையில பயங்கரமா அடிபட்டுருது. மாயா மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, இப்படி மயக்கம் மட்டும் விழுந்துட்டா அப்படின்ட்டு கார்த்தி நேரா மாயாவை கிளப்புறாரு. ஏய், கிளம்புடி, நடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு கிளப்ப மாயா மயக்கத்திலே இருக்காங்க. அப்ப கார்த்தி மாயாவோட மூக்குல கை வச்சு பாக்குறாரு, மூச்சு வருதா அப்படின்னு. ஆனா மாயா மயக்கத்துல இருக்கிறது கார்த்திக்கு தெரியுது. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இதுவும் நல்லாதான் தான் போச்சு அப்படின்ட்டு மாயாவை தூக்கி கொண்டாந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா மாயா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இத்தனை நாளும் நீ எனக்கு கிடைப்ப அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போதை இறங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஏத்திக்கணும் அப்படின்ட்டு அந்த பாட்டில் கிட்ட போயிட்டு அதுல கொஞ்சம் ஊத்தி அதை அப்படியே குடிக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்துக்கிட்டு, மாயா, இத்தனை நாளும் அந்த சீனி எப்படி உன்னை ஒதுக்கி வச்சானே தெரியலையே, உன்ன மாதிரி ஒரு பேரழகிய எப்படி அவன் ஒதுக்கி வச்சான் அப்படின்ட்டு கார்த்தி மாயா பக்கத்துல உட்காந்து மாயாவை ரசிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி ஒரே பதட்டத்துல இருக்காங்க. இன்னும் போன மாயாவை திரும்பி காணுமே, அந்த மாதிரி ஒரு பொறுக்கியை பாக்குறதுக்கு மாயாவை அனுப்புனது என்னோட ரொம்ப பெரிய தப்பு. நான் எப்படியாவது போயிட்டு மாயாவை கூட்டிட்டு வர்றதுதான் சரி அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திக்க போயிருக்கா, அவளுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஜானகி சாமியை கையெடுத்து கும்பிடுறாங்க.
அதுக்கப்புறமா ஜானகி அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஜானகி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம பார்வதி வந்து எதேச்சியா தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப தண்ணி குடிச்சிட்டு ஜானகி இருக்கிற இடத்த பார்க்கும் பொழுது அங்க ஜானகியை காணோம். அதை பார்த்ததோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, ஜானகி அண்ணி இங்கதானே இருப்பாங்க, இங்க போனாங்க, ஆளையே காணுமே அப்படின்ட்டு பார்வதி ஜானகியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்வதி வந்துட்டு நேரா கிச்சன்ல இருப்பாங்களோ அப்படின்ட்டு கிச்சன்ல போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயும் காணோம். இதையெல்லாம் பார்த்ததோட பார்வதிக்கு ஷாக்கு. இந்த நேரத்துல ஜானகி அண்ணி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம அக்கா கிட்ட சொல்லுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேரா பத்மாவை பார்க்க வராங்க. அப்ப பத்மா தூங்கிட்டு இருக்காங்க. பார்வதி நேரா பத்மாவை கிளப்புறாங்க. பத்மா கிளம்பி பார்வதி கிட்ட என்னடி வேணும், என்னாச்சு இந்த நேரத்துல வந்து கிளப்புற அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அக்கா, ஜானகி அண்ணிய காணும் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, கிச்சன்ல இல்ல பாரு, அங்கதான் இருப்பாங்க, அவங்க காணாம போனா உனக்கு என்ன அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்க அப்படி எங்க போயிருப்பாங்க, வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில வந்துட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஜானகியை காணும். அப்ப பத்மா கேக்குறாங்க, அப்படி அண்ணி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதான் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல, ஒருவேளை அவங்க மாயா ரூம்ல இருப்பாங்களோ அப்படின்னு. இது கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அங்க இருந்தாலே இருக்கலாம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவோட ரூமை போய் பாக்குறாங்க. அங்க மாயாவை காணும். அதை பார்த்ததோட பத்மா சொல்றாங்க, என்னடி இது, இங்க மாயா ரூம்ல வந்து இருப்பாங்கன்னு பார்த்தா மாயா ரூம்ல மாயாவையும் காணுமே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அண்ணி, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அதாண்டி கண்டிப்பா ஏதோ நடக்குது, 2 பேரும் எங்கேயோ போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்படி அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. நேரா பத்மாவை பார்த்து பத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, பத்மா திரும்பி பார்த்துட்டு, அம்மா நீங்க தானா, ஏமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இந்த நேரத்துல இங்க என்னடி பண்றீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அம்மா, ஜானகி அண்ணியையும் மாயாவும் காணோம், அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இதுக்கு தான் தேடுறீங்களா, இங்க பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க என்ன சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, இந்த நேரத்துல அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, பாதி குரல கண்டதையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காம போயிட்டு பேசாப்புல தூங்குங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட பார்வதி கேக்குறாங்க, இங்க பாருங்கக்கா, அவங்க எங்க போயிருப்பாங்க, அவங்க காணும் கண்டிப்பா, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க எங்க போனாலும் காலையில வந்துதானே ஆகணும், வந்த பிறகு பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத, அவங்க வந்த பிறகு எங்க போனீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரிங்க நீங்க போயிட்டு தூங்க அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப பத்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஜானகியை காணும், ஆனா இந்த மாயாவை காணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு அந்த பத்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோயில் பூஜையை காமிக்கிறாங்க. கோயில் பூஜையில ரகுராமும் சிவாவும் கலந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு அம்மன் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ரகுராமுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. அப்ப சிவா டக்குன்னு அவங்க அண்ணனை தாங்கி பிடிச்சு, அண்ணா என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்க, ரகுராம் சொல்றாரு, ஒன்னும் இல்லை சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இதுக்குதான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பரவாயில்ல சிவா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இந்த பூஜையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்ல, ரகுராம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா மாயாவோட கன்னத்தை தொட போறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சரக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் ஓப்பன் பண்றாரு. அதே நேரத்துல ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வீட்டை விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜானகி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அப்ப அங்க வந்துட்டு மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் ஜானகியை பாக்குறாரு. ஜானகியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன இது, இந்த நேரத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு மகாலிங்கம் பாக்குறாரு. ஜானகி பதட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க. மகாலிங்கம் வெளியில வந்து பாக்குறாரு. இந்தம்மா இந்த நேரத்துல எங்கேயோ பதட்டமா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சரி நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு மகாலிங்கம் நேரா ஜானகியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப ஜானகி வந்துட்டு அந்த புவனேஸ்வரியோட பண்ணை வீட்டு பக்கம் போறத மகாலிங்கம் பாக்குறாரு. என்ன இது, இந்தம்மா அந்த புவனேஸ்வரியோட பண்ணை வீட்டு பக்கம் போகுது, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு மகாலிங்கம் இன்னுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஜானகி நைஸா அந்த பண்ணை வீட்டு பக்கம் போறாங்க. அப்ப மகாலிங்கமும் நைஸா ஜானகியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப மகாலிங்கம்
ஒளிஞ்சிக்கிறாரு. ஜானகி திரும்பி பார்க்கும் பொழுது அப்புறமா ஜானகி நேரா அந்த பண்ணை வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா மாயா மாயான்னு தேடுறாங்க. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த பொம்பளை மாயா மாயான்னு கூப்பிடுது, மாயா இங்க எதுக்கு வரப்போறா அப்படின்னு. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் அந்த ஜன்னல் வழியா பாக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. மாயா எங்கம்மா இருக்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நம்ம மாயாவோட புடவை எடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஜானகி கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த கார்த்தி வந்துட்டு மாயா பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, டேய் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சு தள்ளி விடுறாரு. என்னடா பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ஜானகியை பார்த்துட்டு, ஏய் நீங்க என்ன பண்ற, உன்னை யாருடி இங்க வர சொன்னது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையை இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு தேவையில்லாம நீ எதுக்கு வந்த, இங்க பாரு மாயா எனக்கு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கா, அவளை கண்டிப்பா நான் அனுபவிக்காம விட மாட்டேன், மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சே உனக்கு வெக்கமா இல்லையா, இவ உனக்கு அக்கா மாறிடா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஏய் தேவையில்லாம பேசாத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பிடிச்சு தள்ளி விட்டுட்டு மாயாவோட கையை பிடிக்கிறாரு. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு நேரா கார்த்தியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இதை வந்துட்டு மகாலிங்கம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு, என்ன இது இவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு, நம்ம போயிட்டு பாப்போமா, சரி வேண்டாம், அந்த ஜானகிக்கு உதவி பண்ணக்கூடாது, அந்த மாயானாலதான் என் பொண்ணோட கல்யாணமே நின்னுச்சு, அப்படி இருக்கையில அந்த மாயாவுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்ட்டு மகாலிங்கம் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரே தவிர்த்து அவரு நம்ம ஜானகிக்கு உதவி பண்ணவே இல்லை. அந்த மகாலிங்கம் நேரா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா ஜானகிட்ட, இங்க பாரு மரியாதை இந்த இடத்த விட்டுப்போம், ஃபர்ஸ்ட் உன் பெரிய பொண்ணு மாயாவை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பொண்ணு தனாவை தான் நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி வந்துட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஏண்டா இப்படி இருக்க, இங்க பாரு என் பொண்ணுங்க 2 பேரையுமே தயவு செஞ்சு விட்டுரு, உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கார்த்தியோட காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. ஆனா கார்த்தி கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. நீ போங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப ஜானகி அழுகுறாங்க, கார்த்தி தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு இன்னைக்கு என் அத்தை இப்படி மூளையில உடங்கி கிடக்குறாங்கன்னா அதுக்கு முழு காரணமே நீ தாண்டி. ஃபர்ஸ்ட் உன் பொண்ணுங்க 2 பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்பி உன் குடும்பத்தையே நான் நடு ரோட்ல நிக்க வைக்க போறேன், உன் குடும்பமே தூக்கு மாட்டி தொங்க போகுது, இது என் அத்தைக்கு நான் கொடுக்க போற பரிசு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம கோவப்படுறாங்க, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு. அப்படின்னு பார்த்து மகாலிங்கம் இதை பார்த்துட்டு, என்ன இது ஏதோ வீடியோன்னு பேசிக்கிறாங்க, கண்டிப்பா இந்த கார்த்தி ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் அவன் இப்படி பேசுறான், இல்லைன்னா அவன் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு மகாலிங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு கார்த்தியோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, கார்த்தி தயவு செஞ்சு சொல்றதை கேளுப்பா, உன் வாழ்க்கை வீணா போயிருப்பான், சொல்றதை கேளுப்பா அப்படின்ட்டு காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஆனா கார்த்தி சொல்றாரு, மரியாதையா காலை விடு அப்படின்னு. அப்ப ஜானகி கெஞ்சும் பொழுது கார்த்தி நேரா ஜானகியை பார்த்து, உன்னை பார்க்கையும் அழகாதான் இருக்க, இந்த போதையில நீயும் சின்ன பொண்ணு மாதிரிதான் எனக்கு தெரியுற, ஃபர்ஸ்ட் உன் பொண்ணை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பக்கம் வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி டென்ஷன் ஆகி, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நான் உனக்கு அம்மா மாதிரிடா, ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பேசாத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஹக் பண்ண போறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகி செம்ம கோவப்படுறாங்க, இவனை இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து சிவா நேரா அவங்க அண்ணன்ட்ட, அண்ணா உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இங்க பாருங்கண்ணா நீங்க வீட்டுக்கு போங்க, இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே சிவாவும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு ஒரே பதட்டமா இருக்கு, கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ட்டு ரகுராமுக்கு ஒரே பதட்டம். இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு கட்டையை எடுக்கிறாரு, எடுத்துட்டு கார்த்தியோட தலையில நங்குன்னு அடிக்கிறாங்க. இதனால கார்த்தி தலையை பிடிச்சிக்கிட்டு மயங்கி கீழே விழுகிறாரு. கார்த்தியோட தலையிலேருந்து ரத்தம் அதிகமா வெளியில போகுது. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு, என்னப்பா இது இப்படி நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு மாயாவை கிளப்புறாங்க, மாயா கிளம்பு மாயா, உன் அம்மா வந்துட்டேன், இனிமே உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனா மாயா கண்மொழிக்கவே இல்லை. அப்ப ஜானகி தண்ணி தண்ணி வேணும்ல அப்படின்ட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து மாயாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு, மாயா கிளம்பு மாயா அப்படின்னு சொல்ல மாயா கண்முழிக்கிறாங்க. அப்ப மாயாவை பார்த்ததோட ஜானகி, அம்மாடி உனக்கு எதுவும் இல்லை,
இந்த பாவி உன்னை கெடுக்க வந்தான், நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா பயப்படுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி குடி அப்படின்னு சொல்ல மாயா தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப மாயா வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, வா மாயா போயிருவோம், இவன் உன்னை கெடுக்க வந்தான், இவன் தலையில கட்டையால லைட்டா தான் அடிச்சேன், அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. அப்ப மாயா நேரா கார்த்தியோட தலையில வர ரத்தத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, வாய மாயா, இவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இருங்க பெரியம்மா அப்படின்ட்டு நேரா கார்த்தியோட மூக்குல கை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி செத்துட்டான். அப்ப மாயா அதிர்ச்சி ஆகி, பெரியம்மா இவன் செத்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா, நான் லைட்டா தான் மாயா அடிச்சேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இவன் செத்துட்டான் பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மகாலிங்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துறாரு. இந்த ஜானகி ஒரு கொலை பண்ணியிருக்கா, அப்ப இந்த ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம இதை உடனே ஊருக்குள்ள போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அப்ப நம்ம மாயா டக்குன்னு ஒருத்தர் அங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இது, யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மாயா பார்க்க அப்ப மகாலிங்கம் ஓடுறாரு. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா அந்த மகாலிங்கம் பார்த்துட்டான், அவனுக்கு நம்மைக்கு எப்பவுமே வந்துட்டு அவன் துரோகிதான், அதனால கண்டிப்பா அவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் மாயா, பெரியம்மா நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கட்டையெல்லாம் அடிச்சு அந்த கம்பியை வந்துட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு மாயாவும் ஜானகி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப ஜானகி அழுகுறாங்க, ஐயோ மாயா, ஒரு கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, இது யாரும் பார்க்கல, அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சிட்டு, நீங்க வாங்க பெரியம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் கத்தி கதறிக்கிட்டு அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடுறாரு. ஐயோ அம்மா, வெளியில வாங்க அப்படின்னு. புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளியில வராங்க. வெளியில வந்ததோட, இங்க பாருங்க அம்மா, அந்த கார்த்தியா அநியாயமா அந்த ஜானகி கொன்னுட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. பசுபதி சொல்றாரு, யோ தண்ணியை போட்டு வந்து உளராத அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, அந்த பண்ணை வீட்டுல 2 பேரும் கார்த்தியை அடிச்சு கொண்டதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயோ கார்த்திக்கு என்னாச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி மயக்கம் மட்டும் கீழே கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி ரத்த வெள்ளத்துல கிடக்குறத பார்த்துட்டு புவனேஸ்வரி அழுகுறாங்க. ஐயோ, என் மனத்தை காப்பாத்துறேன், எனக்காக பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி உயிரை விட்டுட்டே அப்படின்னு புவனேஸ்வரி கத்தி கதறி அழுகுறாங்க. பசுபதியும் அழுகுறாரு. இதுக்கு காரணமான அந்த ஜானகியையும் மாயாவையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.